வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ராம்சரண் நடிப்புல வெளிவந்திருக்கூடிய பெத்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பெத்தி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால இருக்க ஒரு மலை கிராம மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாம ஒரு கூலியா அடிமையா வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த கிராம மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல. மொத்த நாடே கைவிட்டு மறந்து போன கிராமங்கள்ல இந்த கிராமமும் ஒண்ணு. இப்படிப்பட்ட கிராமத்துல இருக்க ஒருத்தன் தான் நம்ம பெத்தி. நம்ம பெத்தியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கிராம மக்களுக்கு பல வருஷங்களா அடிமையா இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்க மாட்டேது. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராம மக்களோட அடையாளமே இல்ல. சோ அதுக்காக நம்ம பெத்தி களமிறங்கி ஸ்போர்ட்ஸ் வழியில அந்த கிராமத்தை திரும்பி பார்க்க வைக்கிறான். அப்பயாவது அந்த கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்குமான்னு அதுக்காக இவன் கையில எடுத்த ஆயுதம் தான் ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸை வச்சு நம்ம பெத்தி என்னெல்லாம் சாதனை பண்றான், ரயில் நிக்காத ஊருக்கு எப்படி ரயில நிக்க வச்சுனா அப்படின்றத பயங்கர எமோஷனல் அண்ட் மோட்டிவேஷனா சொன்ன படம் தான் இந்த பெத்தி. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஒலிம்பிக்ல எந்த ஒரு மெடலுமே அடிக்க மாட்டோம், இப்படியே போச்சுன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒழுக்கிற நிதியை பூரா விவசாயிகளுக்கு திருப்பி விட்டுருவேன். இந்த வருஷம் நடக்க போற ஒலிம்பிக்ல நம்ம கண்டிப்பா எதனா ஒரு மெடல் அடிச்சே ஆகணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் ஹெட் ஒலிம்பிக்ல அடிக்கிற அளவுக்கான பிளேயர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ஊரு ஊரா தேடி போறாரு. அப்படி ஒரு தேடி ஆந்திராவுக்கு வராரு. ஆந்திராவுல விஜயபுரம்ன்ற ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்றாரு. அந்த இடத்துல கூட்டம் கூட்டமா மக்கள் கையில போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒரு கிரவுண்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு, எங்க போறாங்கன்ற மாதிரி கேட்க, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பார்க்க தான் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா இவனுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, எல்லாரும் அந்த மைதானத்துல கிரிக்கெட் விளையாட தான் போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, உடனே அந்த மைதானுக்கு போய் பாக்குறாரு. அங்க போனா பெருங்கூட்டம் ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் பெத்தி பெத்தி கத்துறாங்க. சார், எங்க ஊரோட அடையாளமே பெத்தி தான் சார். சார், நான் அவனை பார்த்துதான் முக்காவாசி பேர் கிரிக்கெட் பேட்டையே தொட ஆரம்பிச்சாங்க. சரிப்பா, அவர் எங்க இருக்காரு, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு பொம்மன் இராணி சொல்ல, எல்லாம் நீங்க அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பாத்துட முடியாது. திருப்பதி மலையில இருக்க கடவுளை 7 மலை தாண்டி போய் தானே பார்ப்போம். அந்த மாதிரி தான் சார் எங்க ஊரு பெத்தி. 7 மலைக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. அந்த மலை கிராமத்தை சேர்ந்தவர் தான் பெத்தி. சரி வாப்பா, நீ கூட்டிட்டு போய் அவரை காட்டு அப்படின்ற மாதிரி பொம்மன் இராணி அந்த கடைக்காரன் கூட 7 மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெத்திய பாக்குறதுக்காக டிராவல் பண்ணி போறாரு. இந்த டிராவல்ல கடைக்காரன் கிட்ட பெத்திய பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக், சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜயபுரம் அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை கிராமம் இருக்கு. அந்த மலை கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் பல காலங்களா அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் கூட இல்லாம அந்த கிராமத்துல கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த விஜயபுரத்துக்கு தான் 7 மலையை தாண்டி நடந்தே வரணும். அவங்க கிராமத்துக்குன்னு பஸ் ஸ்டாப்போ ரயில்வே ஸ்டேஷனோ எதுவுமே கிடையாது. அதுக்கு காரணம் பொருளாதாரத்திலும் சமூக கட்டமைப்பிலும் ரொம்ப பின்தங்கிய மலைஜாதி மக்கள் என்றதுனால அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எதுவுமே இது நாள் வரைக்கும் கிடைக்காம கஷ்டப்பட்டது தான் இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விஜயபுரத்துக்கு வந்து கூலியா அடிமையா வேலை பார்த்துட்டு போறாங்க. எல்லாரும் சாப்பாடு தான் காசு கொடுத்து வாங்கி பார்த்திருப்போம், ஆனா நாங்க 2 மணி நேரம் தூக்கத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்களுடைய கஷ்டங்களை நம்ம கிட்ட சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் மத்தியில வளர்ந்த ஒரு மலை ஜாதியை சேர்ந்த பையன் தான் நம்ம பெத்தி. பெத்தியோட ஸ்பெஷாலிட்டியை அவன் விளையாடுற விளையாட்டுற அப்பப்ப அந்த ஊர்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல எப்பவுமே பிளேயர் ஆஃப் த மேட்ச்னா அது நம்ம பெத்தி தான். பெத்தி களத்துல இறங்கினாலே அவ்வளவுதான், அவன் எந்த டீமுக்கு ஆடுறானோ அவனுக்கு தான் கப்புன்ற மாதிரி தூக்கி வச்சிடணும். தொடர்ந்து ஒரு 2 பால் 6 அடிக்கலாம், 3 பால் 6 அடிக்கலாம், ஆனா இவன் அடிக்கிறது பூராமே 6 தான். அவன் பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா தொலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பில்டப் கொடுக்க நம்ம ஹீரோவும் பேட்டும் கையுமா கிரவுண்ட்ல வராரு. அப்படி அவரு பேட்டும் கையுமா கிரவுண்ட்ல வரும்போது என்னதான் இவன் மிகப்பெரிய ஆட்ட
ஆட்டக்காரனா இருந்தாலும் இவன் இருக்கிறது ஒரு மலை கிராமம், மலை சாதியை சேர்ந்தவன். சோ அதனால எந்த ஒரு டீம்லயும் இவனை சேர்த்துக்காம விஜயநகருக்கு பக்கத்து ஊருக்கு மேட்ச் ஆன ஒரு விஜயநகர்காரங்க இவனுக்கு கூலி கொடுத்து இவங்க டீம்ல சேர்த்துப்பாங்க. சோ வெறும் கூலிக்கு ஆடக்கூடிய ஒரு ஆட்டக்காரன் தான் அந்த ஊர்க்காரங்க அவனை ட்ரீட் பண்றாங்க. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த டோர்னமெண்ட்ல நம்ம பெத்தி அசால்ட்டா அடிச்சு வின் பண்ணி கொடுத்து கூலிய வாங்கிட்டு அங்க இருந்து நேரா ஒரு சுகர் மில் கூலியா வேலை பார்க்க, ஒரு பக்கம் கிரிக்கெட்ல ஸ்டாரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூலியா வேலை பார்த்து அவன் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அதே ஊர்ல சேர்ந்த அச்சமின்றி ஒரு பொண்ணு எலெக்ஷன்ல தோத்து போனா அந்த தன் அப்பாவுக்காக திரும்பவும் நடக்க போற எலெக்ஷன்ல அவரை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி தன் அப்பாவுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களை பொறுத்த வரைக்கும் தோத்து போன அந்த அப்பாவை ஜெயிக்க வைக்கணும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அதுல ஒண்ணுதான் அவங்க கையில் எடுத்திருக்க 1000 கிளாமர். ஊர்ல இருக்க எதிர்கட்சிக்காரங்க காலி பசங்க எல்லாம் அச்சமே பயனின்றி இந்த பிரச்சாரத்தை பார்த்துட்டு இவன் உடம்பு காமி ஒட்டு வாங்கி போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசியல் புரசலா பேசிக்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோயின் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ முதல் முறையில ஹீரோயினை பாக்குறாரு. அப்படி பார்த்ததுமே வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டு, டே அவ ஊர்க்கார் பொண்ணு, நாம எல்லாம் மலை ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்க கூட சேர்ந்து வாழ்றத அவங்கள நம்ம மனசுல நினைச்சாலே நம்மள போட்டு தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, டேய் சாகிறது ஒரு முறை தான்டா, இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வசனம் எல்லாம் பேசிட்டு எப்படியாவது ஹீரோயினை நெருங்கணும், அவகிட்ட காதலை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவால முடியல. ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் கரண்ட் கட் பண்ணிட்டு உள்ள பூந்துடுறாரு. அப்படி உள்ள போனதும் இருட்டுல நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் அடிச்சுட்டு வந்துடுறாரு. யாரா நமக்கு இந்த வேலையை பண்ணிட்டு விட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் தேடி சுத்த ஹீரோ அசால்ட்டா எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் மேல போட்டு வரப்போற எலெக்ஷனுக்காக ஆப்போசிட் பார்ட்டியை போட்டு கேட்கிறாங்க. எப்படியாவது தன் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும் இப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த எதிர்கட்சி காரணங்களாக சேர்ந்த சில வில்லன்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் மேடையிலேயே போட்டு பேசிக்கிட்டு இருக்க அந்த மேடைக்குள்ள புகுந்து மறைமுகமா ஹீரோயினை மானபங்கப்படுத்துற விதம் ஹீரோயினோட பாவாடையை கழட்டி விட்டுறானுங்க. ஒரு டைமிங்ல நம்ம ஹீரோ பந்தல்ல கழட்டி ஹீரோயினுடைய மானத்தை காப்பாத்திடுறாரு. ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலை பண்ண அந்த எதிரி கேங் இருக்கானுங்களா, அவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களுடைய இடத்துலயே புகுந்து கரண்ட்டை பட்டு பண்ணி கண்ணுக்கே தெரியாம போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. தப்புன்னு கரண்ட்டை ஆன் பண்ணி விடுறானுங்க. யாரா இப்படி வந்து நம்மளை போட்டு பொழக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த எதிரி கேங் பார்த்தா அங்க நிக்கிறது நம்ம ஹீரோ. டே நீ ஒரு மலை ஜாதி பையன், எங்க மேல கை வைப்பியா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்தி அடிக்க வர ஒருத்தனை விடாம நம்ம ஹீரோ போட்டு பொலன்னு பொலந்து எடுக்கிறாரு. அப்படி எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை சால்வ் ஆயிரும்னு பார்த்தா இங்கதான் பிரச்சனையோட ஆரம்பமே. கட் பண்ணா இப்ப திரும்பவும் அந்த ஊர்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது. எப்பவும் விஜயநகருக்கு ஊருக்கு தான் மாத்தி மாத்தி போட்டி இருக்கும். நம்ம ஊரு எப்பவுமே விஜயநகரத்துக்கு தான் ஆடுவாரு. இந்த முறையும் விஜயநகருக்காக தான் விளையாடலாம்னு சொல்லிட்டு பேட்டிங்க கைய கிரவுண்டுக்குள்ள வந்து ஹீரோவை யாருமே மதிக்கல. ஹீரோக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் இவன் நல்லா கிரிக்கெட் விளையாடுவான். ஆனா அடையாளத்தை உடைக்கிற விதமா அந்த எதிரி கேங் ஹீரோவுடைய பேரை கெடுக்கிற விதமா ஆட்டத்துல நம்ம ஹீரோவே போடல, டம்மி பண்றானுங்க. இதுதான் அந்த மலை கிராம மக்கள் பின்தங்கி இருந்தாலும் அவங்களுக்கு இருந்த ஒரே அடையாளமா பெத்தியோட பேரை நாசம் பண்ணி ஓரமா உட்கார வைக்கிறாங்க. நடந்துட்டு இருக்க டோர்னமெண்ட்ல தோத்தாலும் பரவாயில்ல, இந்த விஜயநகர் டீம் இப்படி ஒரு வேலையை பார்த்துடுறாங்க. ஆனா எப்பவும் நம்ம ஹீரோ அவங்க ஊர்க்காரங்க தான் பெத்தின்னு சொல்லிட்டு அவனோட பேரை அந்த கிரவுண்டு முழுக்க அந்த சத்தம் பக்கத்து ஒரு குஸ்தி வார்க்கு கேக்குது. அந்த குஸ்தி வார் கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காங்கன்னா அது நம்ம சிவராஜ்குமார் தான் நடிச்சிருக்காரு. யாரு அந்த பெட்டி நல்லா கிரவுண்ட்ல சிவராஜ்குமாரே அந்த கிரவுண்டுக்கு வந்து பாக்குறாரு. என்னதான் பெத்தி ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரனா இருந்தாலும் அவன் மலை ஜாதினால அவன் அந்த ஊர்க்காரங்க அவமானப்படுத்துறது, இது இல்லாம நம்ம குஸ்தி வாஸ்தியார் சிவராஜ்குமார நோட் பண்ணிட்டு தான் வராரு. நடந்துட்டு இருக்க அந்த மேட்ச் பெத்தியோட டீம் ரொம்ப மோசமா தோக்குறாங்க. இருந்தாலும் பெத்தி அவனோட ஆட்டத்தை விடல, அவனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் விளையாடி கொடுத்திருக்கான். எப்ப மேட்ச் முடிஞ்சாலும் பெத்தி சந்தோஷத்தோட தான் அந்த கிரவுண்டை விட்டே போவான். ஆனா இன்னைக்கு மேட்ச் தோத்த அந்த தோல்வி அது கூட அவனை கஷ்டப்படுத்தல. அதை தாண்டி அவன் மலை ஜாதி, அவனை எல்லாம் ஒரு
மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க. அவனால ஏத்துக்க முடியல. அந்த சோகத்தோடவே கிரவுண்டை விட்டு வெளியேற போகும்போது அப்போ இதனுடைய ஆட்டத்தை பார்த்த சிவராஜ்குமார் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, உன்னுடைய ஆட்டம் ரொம்ப சிறப்பா இருந்தது, நான் ஒரு குஸ்தி வாசியார், நீ என்கிட்ட வந்து குஸ்தி கத்துக்கிறியா, நான் உனக்கு ஒரு புது அடையாளமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட, எது குஸ்தி விளையாடணுமா, வந்தா கூலி குடிப்பீங்களா அப்படின்னு ஹீரோ வழக்கம் போல எப்படி இந்த கிரிக்கெட் டீம் மேட்ச்ல காரங்கிட்ட கேட்கிறாரோ, கூலி கொடுத்து விளையாட கூட்டிட்டு போவீங்களா, அந்த மாதிரி கூலி கொடுத்தீங்கன்னா நான் குஸ்தி விளையாட வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அந்த கூலியா, தம்பி நான் உனக்கு ஒரு புதிய அடையாளமே கொடுக்குறேன் சொல்றேன், ஆனா நீ கூலி கேட்கிற, உன்கிட்ட வந்து கேட்டது தப்புதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அன்னைக்கு ஈவினிங் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஊர்க்காரங்களோட விஜயபுரத்துல இருந்து அவங்களுடைய மலை கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ இவங்க அந்த ஊருக்கும் அவங்க மலை கிராமத்துக்கும் நடந்துதான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த டிராவல் அப்போ மழைய கடந்து போயிட்டு இருக்கும்போது சரியான மழை. அந்த மழையில இவங்க போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவுல நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ கூட போன ஒரு சின்ன பையனும் தன் கண்ணு முன்னாடியே உயிர் இழக்கிறான். அந்த சின்ன பையனோட உயிரிழப்பு நம்ம ஹீரோவை பயங்கரமா பாதிச்சிடுது. இது நம்ம ஊருக்கு மட்டும் எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டுது அப்படின்ற இயக்கத்தோடவே ஊர் வந்து சேர்றாங்க. கட் பண்ணா இப்போ அந்த ஊர்ல சூரியன்ற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த கேரக்டர் யாருன்னா, அந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலரா அந்த ஊர்ல வலம் வந்துட்டு இருக்காரு. இவர் இந்த சூரிய அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்நாள் லட்சியமே வச்சுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த மலை கிராமம் வழியா போகக்கூடிய ரயில இந்த ஊருக்காக நிக்க வைக்கணும். அதுக்காக இவர் டெய்லி போயிட்டு ரயில்வே டிராக்ல நின்று சிவப்பு கொடியை காட்டிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு ரயில் கூட இது நாள் வரைக்கும் அந்த மலை கிராமத்துல நின்னதே கிடையாது. ஏன்னா அரசாங்கமே ரயில்வே ஸ்டேஷனா, பஸ் ஸ்டாப்போ இப்படி ஒரு அடிப்படை வசதியுமே அந்த ஒரு கிராமத்துக்கு பண்ணியே கொடுக்கல. இருந்தாலும் இந்த சூரியன்றவர் தன்னுடைய கிராமத்துக்கு எப்படியாவது இந்த ரயில் போக்குவரத்தை கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. தினமும் அந்த ஊர்க்காரன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசு கலெக்ட் பண்ணி ஸ்டாம்பு வாங்கி மனு எழுதி கலெக்டர் கிட்டையும் எம்எல்ஏ கிட்டையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் இது நாள் வரைக்கும் அதிகாரிகள் இந்த கிராமத்துக்காக எடுத்ததே கிடையாது. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தம்பி எம்எல்ஏ பார்க்க போறேன், ஸ்டாம்ப் வாங்கினா கொஞ்சம் காசு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து இந்த சூரியன் கேட்க, சூரியனும் நீ டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஆனா உனக்கு எந்த ஒரு வசதியும் நமக்கு பண்ண போறது கிடையாது, நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் லோல் பட்டுட்டு இருக்க, சரி என்னவோ பண்ணி தொலைன்ற மாதிரி கொடுத்து அனுப்புறான். இவரும் போயிட்டு ஸ்டாம்ப் வாங்கிட்டு மனுவெல்லாம் எழுதி விஜயநகர் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு பாக்குறாரு. எம்எல்ஏ கிட்ட யாருமே கிட்ட கூட நெருங்க விட மாட்டாங்க. ஆனா இந்த சூரியன்றவர் மட்டும் கூட்டத்தை எல்லாம் விலக்கி விட்டுட்டு எம்எல்ஏ முன்னாடி போயிட்டு நிக்கிறாரு. ஆனா அவனுங்க இவரை கொண்டு வந்த மனுவை கூட பிடிச்சு படிக்காம தள்ளி தள்ளி விடுறானுங்க. ஒரு கூட்டத்துல எம்எல்ஏ கூட இந்த ஆளுங்க எல்லாம் சூரி பிடிச்சு தள்ளி விட, விழும்போது சூரி தெரியாம எம்எல்ஏ வேட்டிய பிடிச்சிடுறாரு. அவ்வளோதான். கூட்டத்துக்கு மத்தியில அவர் வேட்டியை உருவி நிக்க, இந்த அவமானத்துக்கு காரணம் இந்த சூரி தான், இவனை விடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எம்எல்ஏ ஆளுங்களை விட்டு சூரிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அவ்வளவுதான். பாவம், ஊருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வந்த அவமானப்பட்ட சூரி அந்த வழியோட எப்பவும் இவருடைய கிராமத்துக்கு வந்து ரயில நிப்பாட்டுறதுக்காக டிராக்டர் வெளியே இருந்துதான் சிவப்பு கொடியை காட்டுறாரு. ஆனா இந்த முறை ட்ரெயினுக்கு நடுவுல நின்று சிவப்பு கொடியை காட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ எப்படியாச்சும் சூரியனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. அந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா எந்த ஒரு பலனும் இல்லை. ஹீரோ கண்ணு முன்னாடியே தன் கிராமத்துக்காகவே போராடி அந்த ரயிலை நிப்பாட்டணும்னு நினைச்சாரோ அந்த ரயிலாலேயே அடிச்சு தூக்கப்பட்டு கொடூரமா இறந்து போயிடுறாரு. இவருடைய இந்த இறப்பு நம்ம ஹீரோவை உழுக்கிறது. இதுக்கு மேலேயும் நம்ம சுயநலமா இருந்தா நம்ம கிராமத்துக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. இந்த மொத்த நாடே நம்ம கிராமத்தையே கைவிட்டாலும் நாம விடக்கூடாது. கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கொண்டு வரணும். முதல்ல நம்ம ஊரோட அடையாளமா மாறணும். அதுக்காக நம்ம ஹீரோ கையில எடுக்கிற ஆயுதம் தான் விளையாட்டு. இப்போ இவரு நேரா கொஞ்ச நாள் முன்னாடி குஸ்தி விளையாட வரியா, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தரேன் அப்படின்ற மாதிரியான குஸ்திவாதியான நம்ம சிவராஜ்குமார் கிட்ட போயிட்டே இருக்காரு.
குஸ்தி விளையாட வாடான்னு கூப்பிடும் போது உங்ககிட்ட நான் கூலி கேட்டேன். ஏன்னா நான் அப்போ எல்லாத்தையும் கூலிக்காக தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் வந்திருக்கேன். எங்க கிராமத்துக்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். சோ அதுக்கு நீங்க எனக்கு குஸ்தி கத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு சிவராஜ்குமார் கிட்ட போய் நிக்க, இப்பதான் நீ சரியான ரூட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு சிவராஜ்குமாரும் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ விளையாட்டுத்தனமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாரு. இப்ப மாறி ப்ரொஃபஷனலா அதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அந்த பயிற்சி எல்லாமே கடுமையான பயிற்சியா இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ தன்னுடைய மலை கிராமத்துக்கு ஒரு புது அடையாளம் உருவாக்கணும், எல்லா வழிகளையும் தாங்கிட்டு குஸ்தி விளையாட்டுக்காக தன்னையும் மொத்தமா அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது குஸ்தி வாத்தியாரா நம்ம சிவராஜ்குமார் இருக்காரு. அவருக்கு ஒரு சிஷ்யம் இருக்காரு. அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து பெத்திய கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்தா பெத்தி பேர் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ அதனால அந்த சிஷ்ய பைய பெத்தி மேல ஒரே பொறாமையா இருக்கான். சரி ஓகே, இது வரைக்கும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான், கண்ணும் காணாம இருந்தோம். ஆனா இப்போ இவன் விளையாட்ட குஸ்திக்கு பண்ற விதமே இவனுடைய குரு கிட்டயே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அதனால சிஷ்ய பயபுல நம்ம ஹீரோ மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம தான் கிராமத்துக்கு அடையாளத்தை உருவாக்க வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரே ஒரு நோக்கத்துல பயங்கரமா குஸ்திக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது எந்த கிராமத்துக்காக இவன் குஸ்தி விளையாட வந்தானோ அந்த கிராமத்து மக்களே அவனை புரிஞ்சிக்கல. ஆரம்பத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான், இப்போ குஸ்தி விளையாட போயிட்டான். போக போக அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் மலைவாசி மக்களா மறந்து விஜயநகர ஊர்க்காரங்களாம் ஆயிடுவான் போல இருக்கிறது. இனி நம்ம அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நமக்கு வேலை கொடுக்குற நம்ம முதலாளி சாமி அவங்க காலில் போய் விழுந்து கிடக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஊர்க்காரங்க நம்ம ஹீரோவை சுத்தமா நம்பாம வழக்கம் போல விஜயநகர் ஊர்ல இருக்க பணக்காரங்களுக்கு அடிமையா போயிட்டு வேலை பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவங்களுக்காகவும் அந்த ஊருக்காகவும் தான் குஸ்தி விளையாட வந்திருக்கான். அவன்கிட்ட எல்லாம் போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க இந்த விளையாட்டுல மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சுட்டு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு அந்த ஊருக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள், குறிப்பா ரயில் போக்குவரத்தை வர வச்சுட்டு தான் அவங்க ஊருக்காரங்களை ஒரு வைராகத்தோட நம்ம ஹீரோ கடுமையான குஸ்தி பயிற்சியை எடுத்துட்டு இருக்காரு. பயிற்சி அப்பவே சிவராஜ்குமார் நம்ம ஹீரோவை நோட் பண்றாரு. இவன் சாதாரண ஆளே கிடையாது, சரித்திரத்துல தன்னோட பெயரை நிலைநாட்ட வந்த ஒரு பெரிய வீரன் அப்படின்ற மாதிரி சிவராஜ்குமார் நம்ம ஹீரோவை முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிக்ஸ் லெவல் ஒரு குஸ்தி போட்டி நடக்குது. அந்த குஸ்தி போட்டிக்கு சிவராஜ்குமார் நம்ம ஹீரோவை தான் களத்துல இறக்கி விடுறாரு. அப்போ எல்லாம் பல டோர்னமெண்ட்ல காரணங்களுக்காக நம்ம ஹீரோவை பார்த்து இவன் ஒரு மலை ஜாதி சேர்ந்த பையன், இவன் கூட எல்லாம் எங்க விளையாட மாட்டாங்க, அப்படியே விளையாடினா இவன் ஒருத்தனை சமாளிக்க கூடாது, 2 பேர் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல குஸ்தியா சிவராஜ்குமார் நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அந்த ஆஃபனன்ட்காரங்கிட்ட 2 பேரு என்ன 4 பேர் கூட அனுப்புங்க, எங்க பெத்தி எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பா அப்படின்ற மாதிரி அதீத நம்பிக்கையோட சொல்ல, இப்ப களத்துல நம்ம ஹீரோ எதிரா 2 பேர் இறங்கினானுங்க. அந்த 2 பேருமே அந்த குஸ்தி மேட்ச்ல அசால்ட்டா நம்ம ஹீரோ மண்ணை கவ வைக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ட்ரெயின் ஆயிருக்கான். ஆரம்பத்துல கூலிக்காக கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த நம்ம ஹீரோ இன்னைக்கு தான் ஊருக்காக குஸ்தி விளையாட வந்து அங்க இருக்க ஊர்க்காரங்களே வியந்து பாக்குற அளவுக்கு 2 பேரை தோக்கடிச்சு அந்த ட்ரிக்ஸ் மேட்ச்ல ஜெயிக்கிறான். அப்படி இவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பேரு அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பெத்தின்ற ஒரு பொது குஸ்தி வீரன் உருவாகி இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் அவருடைய பேர் புகழ் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரிக்ஸ் கிட் கூட விடுறது கூட, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்லயும் கலந்துக்கிறான். எல்லாத்திலயும் வெற்றி தான். கடைசியா அந்த வெற்றியெல்லாம் அவனை கூட்டிட்டு போயிட்டு நேஷனல் மேட்ச்ல நிக்க வைக்குது. இந்தியா லெவல்ல நடக்க போற அந்த மேட்ச்ல நம்ம ஹீரோக்கு எதிராக களம் இறங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த மிகப்பெரிய குஸ்தி வீரரான வீரேந்திர சிங். அவருடைய சிஷ்யன் தான் ஹீரோவுக்கு எதிராக குஸ்தி போட போறான். இந்த வீரேந்திர சிங்கா இருக்க அவனுக்கு ஹீரோவுடைய குஸ்தி வீரரான சிவராஜ்குமாருக்கு ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல இதே மாதிரி நேஷனல் லெவல் மேட்ச்ல நம்ம சிவராஜ்குமார் அந்த வீரேந்திர சிங்கையை தோற்கடிச்சு அந்த மேட்ச்ல ஜெயிப்பாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அந்த ஊர்ல ஒரு வழக்கு வந்திருக்கு. அது என்னன்னா அவங்க ஜெயிச்சு இருக்கிறவங்களுடைய கால்ல ஒரு காப்பு போட்டு விடணும். சோ இப்படி தோத்து போனா வீரேந்திர சிங் ஜெயிச்ச வாத்தியா சிவராஜ்குமாரோட கால்ல ஒரு காப்பு இருப்பாரு.
அந்த பழைய தோல்வி இன்னும் வீரேந்திர சிங் இருக்கிற ஹீரோவுடைய குஸ்தி வீரரான சிவராஜ்குமார் மேல அந்த கோவம் அதோட அடையாளமா சிவராஜ்குமார் காலில் இருக்கக்கூடிய அந்த காப்பு இப்ப நடக்க போற இந்த மேட்ச்ல எப்படியாவது அவனை தோக்கடிச்சு மண்ணை கவ வைக்கணும். அதுக்காக தன்னுடைய சிஷ்யன் கிட்ட இந்த வீரேந்திர சிங் நீ எப்படியாச்சும் அந்த பெத்தியை தோற்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறாரு. நேஷனல் லெவல் மேட்ச்ல நம்ம ஹீரோ பயங்கரமா விளையாடிட்டு இருக்கான். ஒவ்வொரு நம்ம ஹீரோ பட்டையை கிளப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல ஆல்ரெடி பொறாமையில இருக்க சிவராஜ்குமாரோடைய சிஷ்யம் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா நைஸா வீரேந்திர சிங் கிட்ட போயிட்டு நீங்க பெத்தியை தோக்கடிச்சு அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அவனுடைய வலது கால்ல சின்ன வயசுல இருந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த காலால மட்டும் மேட்ச்ல எப்படியாவது உடைச்சு விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவனால ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழல் சொல்லிட அவ்வளவுதாங்க. இந்த வீரேந்திர சிங் சிஷ்யம் இருக்கான். அவன் மேட்ச்ல நம்ம ஹீரோ ரைட் லெக பார்த்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ தடுமாற ஆரம்பிக்கிறான். இது நம்ம சிவராஜ்குமார் நோட் பண்றாரு. போச்சு அவ்வளவுதான், நேஷனல் லெவல் நடந்துட்டு இருக்கு, இந்த மேட்ச் பெட்டி தோல்வி தான் தழுவ போறான் அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட அந்த குஸ்தி போட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு வழி இருந்தாலும் அதை மொத்தத்தையும் தாங்கிட்டு நேஷனல் லெவல்ல விளையாட வந்ததுக்கு தனக்காக இல்ல தன்னுடைய ஊருக்காக தன்னுடைய மலை கிராம மக்களுக்காக அவங்களுக்காக எந்த வழியையும் தாங்கிட்டு அவன் ஊருக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக அவனுடைய வலது கால் வலி எல்லாம் பொருட்படுத்தாம அந்த நேஷனல் லெவல் குஸ்தி போட்டியில தன்னுடைய மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்தி பயங்கரமா ஃபைட் பண்ணி கடைசியில வின் பண்றான். என்னதான் இந்த வெற்றி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மேட்ச் முடிஞ்சதும் ஹீரோவால நிக்க கூட முடியல. மயங்கி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்க்கும் போது டாக்டர் வந்து ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல இவரால எல்லாம் குஸ்தி ஆட முடியாது, ஏன்னா இவருடைய வலது கால் சுத்தமா இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிட்டு போக ஹீரோவால அது சுத்தமா ஏத்துக்க முடியல. தன்னுடைய குருவான சிவராஜ்குமாரை கூப்பிட்டு இல்ல வாத்தியார் என்னால விளையாட முடியும், இப்பதான் நான் வந்து நேஷனல் லெவலுக்கு வந்திருக்கேன், இன்னும் நான் மேல போகணும், என்னால விளையாட முடியும், ஃபைனல்ல என்னால விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னம்பிக்கையோட பேச இங்கதான் வாத்தியா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடியே ஃபைனல் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்ல இங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு ரிவீல் ஆகுது. லாஸ்டா நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல நம்ம ஹீரோ அவனுடைய வலது கால் எவ்வளவு வலி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம ஆஃபனோட்டை அடிச்சு ஜெயிச்சான்ல, அதுக்கப்புறம் நிக்க கூட முடியாம மயங்கி விழுந்துட்டான். அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 2 நாள் நம்ம ஹீரோ படுத்த படுக்கையாவே இருந்திருக்கான். இந்த கேப்ல ஃபைனல் நடந்து முடிஞ்சிருது. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோ பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்த நம்ம ஊருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்காம இப்படி வந்து தோட்டுட்டு நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி டோட்டலா உடஞ்சு போயிடறான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப அவன் ஊருக்கு போகணும்ன்ற அந்த முடிவை மாத்திக்கிறான். ஏன்னா ஊர்ல இருக்கிற காரங்கள் எல்லாம் இவன் மேல நம்பிக்கையோட டோட்டலா இழந்துட்டாங்க. ஆனா பெத்தி அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை இழக்கல. என்னாலும் சரி திரும்ப ஊருக்கு போகும்போது ரயிலோட தான் போகணும் அப்படின்னு ஊருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி ஊர் மக்களுக்காக எப்படியாச்சும் ட்ரெயினை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறான். அதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி டெல்லிக்கு போறான். அப்படியே டெல்லிக்கு போனதும் பல மாசமா அங்கேயே தங்கி இருந்து சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு டெய்லியும் போயிட்டு ரயில்வே மினிஸ்டரை சந்திக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடியுது. அப்படி இருந்தும் மனம் தளராம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நம்ம ஹீரோ ரயில்வே மினிஸ்டருக்கார வழி மறைச்சு அவர் முன்னாடி போய் நிக்கிறான். உடனே மினிஸ்டர் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ போட்டு அடி நடிக்க மினிஸ்டர் வந்து தடுத்து நிறுத்தி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு யாரு நீ, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல தாங்கிட்ட இருக்கிற ஆந்திரால இருக்கிற விஜயபுரம் அந்த கிராமத்துக்கு ரயில்வே வரணுன்ற மாதிரி அந்த மனுல மென்ஷன் பண்ணியிருக்கான். அது போக இவன் ஒரு முன்னாள் குஸ்தியை விளையாடிட்டு வீரன், ஆனா பாவம் ஒரு கால் செயல் போய் ஃபைனல் மேட்ச்ல ஆட முடியாம தோத்து போயிட்டான். அத பினான்சியல் மினிஸ்டர் குத்தி காட்டுறாரு. இத விதமா எல்லாமே ஜெயிச்சாங்க, சொன்னாதான் நடக்கும், நீ உன்னுடைய குஸ்தி விளையாட்டை தோத்து போனவன், உனக்காக என்னால எதுவும் பண்ண முடியாது, உங்க ஊருக்கு ரயில்வே வர போறதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டம், அதுவும் பாத்தீங்கன்னா தோல்வியில தான் போய் முடியுது. திரும்ப இவனால இவனோட ஊருக்கு போக முடியாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஊர்க்காரங்களும் பெத்திய கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பெத்தியோட பிளாஷ்பேக் எல்லாத்தையும் இவன் கரண்ட்ல பெத்திய பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற எல்லி கடைக்காரன்.
அவன் நம்ம ஸ்போர்ட்ஸ் போர்டு கிட்டான பொம்மைராணி கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 7 மலையை கடந்து பெத்தியோட அந்த மலை கிராமத்துக்கு வந்து ரீச் ஆகுறான். அப்படி ரீச் ஆனது அங்க ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க. அந்த பெரிய சிலையை பார்த்ததும் கடைக்காரனை பார்த்து, ஏன்பா உங்க பெத்தி தான் தோத்து போயிட்டானே, அவனுக்கு எதுக்குப்பா ஊருக்குள்ள சிலை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல தான் கடைக்காரன் பவுனி பார்த்துட்டு, யார் சொன்னா சார் பெத்தி தோத்துட்டான்னு, நான் உங்க ஊருக்கு முழு கதையை இன்னும் சொல்லல அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல டெல்லியில இருந்த ரயில்வே மினிஸ்டர் நம்ம ஹீரோவை கைவிட்டு போனதுக்கு அப்புறம் விடாப்பிடியா இருக்க நம்ம ஹீரோ தன்னுடைய வலது காலை இழந்ததுக்கு அப்புறம் தன் ஊருக்காக போராடி அவன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் இறங்குறான். என்னடா டாக்டர்ஸ் இவனை கலங்க வச்சாலும் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்திக்க வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் கையில எடுத்த ஆயுதம் தான் அத்லட். கால் இல்லாம மிகப்பெரிய வீரனா வலம் வர ஆரம்பிக்கிறான். பல போட்டிகளை கலந்து வெறியோட அவன் ஊருக்காக விளையாடிட்டு இருக்கான். கடைசியா இந்தியாவையே பெருமை சேர்க்கிற அளவுக்கு இன்டர்நேஷனல் அத்லெட் மீட்ல கோல்டு மெடலே அடிக்கிறான். அப்படி மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் மொத்த நாடே திரும்பி பார்க்குற விதமா கோல்டு மெடல் வாங்க போன மெடலை கொடுக்க வந்தவங்க கிட்ட, மெடல் வேணா ஒரு மைக்கு மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைக்கை வாங்கி, இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னுடைய கிராமம், எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவன், அந்த கிராமத்துடைய அடையாளமே நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எங்களை மாதிரி அடையாளமே இல்லாத கிராமம் கிட்டத்தட்ட 1800 மேல இருக்கு. அங்கேயும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா இந்த நாடு அவங்களுக்கு எந்த ஒரு அடையாளம் இல்லைன்றதுனால எந்த ஒரு வசதியும் பண்ணி கொடுக்கல. நான் அதை மாத்தி எழுதி இங்க வந்து நிக்கிறேன். என்னுடைய மலை கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான ரயில்வே போக்குவரத்து, பஸ் ஸ்டாப், பள்ளிக்கூடம் இதெல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனலா மொத்த நாடே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஸ்பீச்சை கொடுக்க, அங்க இருக்க மற்ற வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் கால் இல்லாம ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்கான், அதுவும் அவனுடைய ஊருக்காக தான் சொல்றாங்க. அவங்க ஊருக்கான அடிப்படை வசதிகளை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வலியுறுத்த, கடைசியா இந்திய கவர்மெண்ட்டும் ஹீரோவுடைய பேச்சை கேட்டு கொடுத்து அந்த மலை கிராமங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுல முதல் விஷயமா ரயில்வே போக்குவரத்து. முதல் முறையா அந்த கிராமத்துல ட்ரெயின் வந்து நிக்க, அந்த ட்ரெயின்ல மெடலோட நம்ம ஹீரோ பெத்தி வந்து இறங்க, ஊரே நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை எதிரியா நினைச்ச விஜயநகரத்துக்காரங்களுக்கும் ஹீரோவுடைய இந்த அபாரமான வெற்றியை பார்த்து வியந்து போய் அவனை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் பெத்தி அந்த ஊருடைய அடையாளமா மாறினான். அந்த மலை கிராமத்துக்கு தேவையான பள்ளி, பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் இப்படி எல்லாமே இவனுடைய விடாமுயற்சியில கிடைச்ச வெற்றி தான் எல்லாரும் பாக்குறாங்க. அதனாலதான் அவனுக்கு ஊருக்குள்ள சிலையும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எள்ளி கடைக்காரன் சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க போமன் ராணி இருக்கார்ல, அவர் ஒரு மாதிரி மெய்யெழுத்து போய், இதுக்கப்புறம் நான் பெத்திய பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவருடைய கதையே போதுமானது, ஒரு கால் கூட நம்ம சாதிக்கணும், இவருக்காக ஏதாவது பண்ணணும் மனசுல வச்சுக்கிட்டு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் பண்ணலான்ற மாதிரி அவர் வாழ்க்கையில அவர் நிரூபிச்சிருக்காரு. அவருடைய அந்த கதையே எனக்கு போதும், இதுக்கு மேல நான் ஊருக்கு போய் அவரை மாதிரி இன்னும் ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு வெறியோட இருக்கக்கூடிய பல இளைஞர்களை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி உத்வேகத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.